என்று சொல்லி ஆரியம்பதியில புதுக்குடியிருப்புல இருக்கிற அந்த நிறுவனம். அப்ப அவங்களுக்குரிய நிதி உதவி ஆஸ்திரேலிய மகளிர் இல்லத்தால் அவங்களுக்கு கிடைக்குது. அதனூடாக நம்மட ஆயித்தியமலை வடக்கு தெற்கு 2 பிரிவுலையும் இருக்கிற 100 இந்த புயல் மற்ற வெள்ளங்களால இப்ப நடந்த காலநிலை மாற்றத்தால நடந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு கொடுக்கறதுக்காக அவங்க எங்கட பிரிவுக்கு சப்போர்ட் பண்ண முன் வந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு நாங்க உண்மையா அவங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வளமையாவே அவங்க எங்கட பிரிவோட இணைஞ்சு வேலை செய்யறவங்க, வேற வேற வாழ்வாதார வேலை திட்டங்களும் நம்மட பிரிவுல அவங்க செய்திருக்கிறாங்க. அப்ப தொடர்ந்து அவங்களோட அக்கறை எங்கட மண்முனை மேற்கு பிரதேச செயல பிரிவுல இருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். நாங்க அதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றதோட இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஏற்பாட்டை செய்ததுக்காக இந்த 100 மக்களுக்குரிய உதவிய செய்ததுக்காகவும் நாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். உத்தியோகர் அனைவருக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு, எமது சமூக நலம்புரி அமைப்பானது கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக மனிதாபிமான பணிகளையே முன்னெடுத்து வருகின்றது. திடீர் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற வேளைகளில் எமது நிறுவனம் சமூக பணியுடன் சேர்ந்து இந்த பணியை மேற்கொண்டு வருகின்ற அந்த வகையில அண்மையில வீசிய கடுங்காற்று மழையினால பாதிக்கப்பட்டதை அறிந்து ஆஸ்திரேலியா மகளிர் இல்லம் எமக்கு இங்கு இருக்கின்ற பிரதேச மக்களின் நன்மை கருதி உலருணவு பொதிகளை வழங்கி வைப்பதற்காக நிதி உதவினை எமக்கு மிக விரைவாக அனுப்பி அதற்குரிய ஏற்பாடுகளை எங்கள் நிறுவனம் முன்னெடுத்து வந்தது. இது 3ஆம் கட்டம். முதலாவதாக நாங்கள் வெள்ளாவளி போரதீபத்தில் 300 பயனாளிகளுக்கு கொடுத்து வைத்தோம். அதன் பின்னர் எமது திலவதியார் மகளிர் நிறுவனத்தினால் பராமரிக்கப்படுகின்ற இல்ல பிள்ளைகளின் உறவினர்களுக்கும் நிவாரண உதவிகளை வழங்கி வைத்தோம். இதோடு 3வது கட்டம், இந்த நிதி உதவி அன்பளிப்பு செய்த எங்களுக்கு ஆஸ்திரேலிய மகளிர் இல்ல தலைவர் அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் சகல வகையிலும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய மண்முனை மேற்கு பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள் அம்மணி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த நேரத்துல ஆயித்தியமலை வடக்கில் இருந்து 50 பயனாளிகளுக்கும் ஆயித்தியமலை தெற்கில் இருந்து 50 பயனாளிகளுக்கும் இப்ப அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுக்குரிய உலர் உணவு பொதிகளை சமூக நலன்புரி அமைப்பு புதுக்குடியிருப்பு மட்டக்களப்பு அவங்களால மகளிர் இல்லம் ஆஸ்திரேலியாவால வழங்கப்பட்டது. அப்ப அந்த உலருணவு பொதிகளை பெற்று 100 பயனாளிகளும் பயனடைவாங்கன்றது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த வகையில இந்த பேருதவியை புரிந்த சமூக நலன்புரி அமைப்புக்கும் நிதி உதவி வழங்கியவர்களுக்கும் எங்களோட மண்முனை மேற்கு பிரதேச செயலகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.